வணக்கம் பாலமுருகன். ஒட்டு மொத்த பிராடுத்தனத்தோடைய மூல பெயர் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சைமன் செபஸ்டி அப்படிங்கிறது ஊருக்கு என்ன உலகத்துக்கே தெரிஞ்சு போயிட ஒரு விஷயம். இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈழத்தமிழர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த போட்டோவை காட்டி தான் அந்த ஈழத்தமிழர்களுடைய மண்டையை ஃபுல்லா கழுவிக்கிட்டு இருந்தான். ஆரம்பத்துல இருந்து நம்ம சொன்னோம், இந்த போட்டோங்கிறது ஒன்னா நம்பர் அயோக்கியத்தனமான போட்டோ, ஒரு போட்டோ செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு போட்டோ. இது கூட உங்க கண்ணுக்கு தெரியலையா? இவன் பிராடுகிற அயோக்கிய பய. அதனால இந்த போட்டோ இப்படி ஒரு போட்டோ வந்ததே கிடையாதுன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னோம். இன்னைக்கு எத்தனை குட்டு தான் இவனுக்கு வெளியில வந்திருக்கு. ரேப் கேஸ்ல இருந்து சீட்டிங் கேஸ் வரைக்கும் இவன் பண்ணவே பண்ணாத எல்லா அயோக்கியத்தனமும் இன்னைக்கு வந்திருக்கு. கடைசியில ஒட்டு மொத்தம் இவனுடைய வாழ்வாதாரத்தை குறைச்சு போடக்கூடிய அளவுக்கு பிரபாகரன்ட்ட இவன் போட்டோவே எடுக்கல அப்படின்னு நம்மளுடைய ஆதரவாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு. அதன் அடிப்படையில தான் போட்டோஷாப் எடுத்து செஞ்சு கொடுத்தவரே இன்னைக்கு உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. இவனுக்கெல்லாம் இன்னும் ஊருக்குள்ளதான் சுத்திட்டு இருக்காங்க. தலைவர் பிரபாகரன் அவர் வந்து மகேந்திரன் சார் கூட இருக்கிறது, இன்னும் வேறு சில புகைப்படங்கள்லாம் அவருக்கு கிடைச்ச புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அண்ணன் சீமானுடைய புகைப்படத்தையும் எடுத்துகிட்டு வந்து இது ரெண்டையும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டார். அப்போ நான் எதுக்குன்னு கேட்டப்போ, நாங்கள் அவருக்கு சர்ப்ரைஸாக அவருக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வேணும், நீங்கள் எடிட் பண்ணி கொடுத்தா அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டார். அப்போது எனக்கு ரொம்ப ஆசை என்னென்னா, எனக்கு சீமானு அதுக்கு முன்னாடி தெரியும். இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது அப்போல்லாம் ஃபோட்டோஸ் 7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு நேச்சராக ஒரு லைவாக ஒரு விஷயத்தை பண்ணுறோம் அப்படிங்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஆகிடுச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய குறைபாடுகள் தெரியும். இவன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து மாற்று அரசியல் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஒருவர் இங்க தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு இந்திய ஒன்றியத்துல இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய கள நிலவரமா இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பை கையில எடுத்து பேசணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஃபர்ஸ்ட் இந்த திருட்டு பைய யாருக்கிட்ட போய் காலை பிடிச்சிருக்கான்னு கேட்டா, குளத்தூர் மணி கவிஞர் அறிவுமதியில ஆரம்பிச்சு குளத்தூர் மணி அப்படியே திராவிடர் இயக்கத்து பெரியார் திராவிடர் இயக்கத்துல இருக்கக்கூடிய அனைவரும் அவங்ககிட்ட காலை பிடிச்சு மேடையில ஏறி பேசி, திராவிடர் இயக்க இங்கேயுடைய மூல வேறு எதுன்னு கேட்டீங்கன்னா கருப்பு சட்டை, தந்தை பெரியார், திராவிடம். அப்போ இதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு அரசியல் நிலைப்பாடுகளை உள்ள வந்துடலாம் அப்படிங்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி இன்னொரு ரூட்டு போட்டிருக்கிறான். யாரெல்லாம் நமக்கு காசு கொடுப்பா, காசுக்காக என்ன வேண்டுமானாலும் வேலை செய்யலாம். அதாவது ஒருவர் காசுக்காக என்ன வேண்டுமானாலும் வேலை செய்யறது, ஒட்டு மொத்தமா தனது உடலையும் துறந்து வேலை செய்யறதுக்கு பேரு என்னங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுல இவன் தனது வாயை என்ன வேண்டுமானாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு பணம் மட்டும் கொடுங்கன்னு சொன்னா இந்த மாதிரி ஆளுகளுக்கு நீங்க என்ன பேர் கொடுப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அந்த ரேஞ்சில் இவன் சைலண்டாவே ஒரு மூவை வந்து பண்ணிட்டே இருக்கான். எத்தனை நாளைக்கு பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிறது ஈஸியா நமக்கு தெரிஞ்சு போயிடும். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாக்கு வார்த்தைகளை திரட்டும் போது அதை கண்டுபிடிப்போம். அந்த அளவுக்கு நம்ம முட்டாளா இருக்கோம். நம்ம பேசுவது பகுத்தறிவு, மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நம்பாதே, அதுக்குள்ள கூடிய மூலப்பொருளை ஆராயின்னு சொல்லக்கூடிய ஆளுகிட்டே வந்து இவன் திருகுதாரங்களை பார்த்திருக்கான்னா இவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்க முடியுது. அந்த இடத்துல இந்த நாளைக்கு முன்னால் அங்கே இலங்கையில நம்மளது நம்ம ரத்த சொந்தமாக இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இருக்கிறவங்களுக்கு சிங்களம் பெரும் துயரமா இருக்கும்போது, அப்போ அவர்கிட்ட இருந்து மீட்பாளராக இருக்கக்கூடிய பிரபாகரனை நாம் தான் இங்க ஆதரிச்சோம். நாம் தான் அவங்களுக்கு களப்பயிற்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தோம். நமது கவர்மெண்ட்டுகள் தான் அந்த எம்ஜிஆர் செஞ்சாரு. அதை நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய அமைப்புகள், திராவிடர் இயக்க அமைப்புகள் ஃபுல்லா பெரிய அளவுக்கு சப்போர்ட் ஆயிருந்தோம். அது விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர்களே வந்துட்டு மிகப்பெரிய பதிவுகளாக இருக்கு. இது கௌரவமாக ஒரு இன மீட்பின் அடையாளமாக இன்னைக்கு விடுதலை பிரபாகரன் இப்ப புலிகள் தலைவர் பிரபாகரன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய பாசிச கவர்மெண்ட் என்ன பண்ணிக்கணும், ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிற மாதிரி பிரபாகரனை நீ இங்க எடுத்துக்கொண்டு வந்து பேசும்போது உனக்கான மற்றவன் பேசினா பிடிச்சு நான் உள்ள போட்டுவேன். நீ மட்டும் எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ பேசு பிரபாகரன். அதன் மூலமாக அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அந்த வீரியமான செயல்பாடு அனைத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணிடலாம். மட்டுப்படுத்துறது உனக்கு ஒரு அசைன்மெண்ட்.
ரெண்டாவது, இங்க இருக்கக்கூடிய திராவிடர் இயக்க பெரும் தலைவராக இருக்க தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்துவதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்டமைப்பை நீர்த்து போவதற்கு செய்வதற்கான வேலையை வந்துட்டு நீ செய்யணும். இதுதான் உனக்கு கொடுக்கக்கூடிய அசைன்மெண்ட், உன்னை ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, எத்தனை நாள் நீ மறைந்திருந்து இந்த வார்த்தைகளை பேசிவிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நீ 2 வார்த்தையை நீ தவறி பேசும்போது, ஏன் இப்படி நீ பேசுறேங்கிறது வந்துட்டு எல்லாமே கண்டுபிடிச்சாங்க, தெரியாம பேசிட்டேன்னு நீயும் சொன்ன. ஆனால் நாளுக்கு நாள் உனது கருப்பு காவியாக கரை நிறம் இழந்து போகும்போது அனைவருக்குமே ஊருக்கு, ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அந்த விஷயம் தெரியறதுக்கு காரணம் எல்லாருக்குமே திராவிட ட்ரைனிங். இப்போ நாம ஆரம்பத்துல சொல்லிட்டு ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண விஷயம் தான் அந்த போட்டோ விஷயம். ஒன்னா நம்ம திருட்டு போயவே இந்த போட்டோ சாதாரணமா ஒரு 10 ரூபாய் கொடுத்தோம்னா போட்டோஷாப் பண்ணி கொடுக்கக்கூடிய ரேஞ்சில் வந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த போட்டோ இதை போயிட்டு ஊர் உலகத்துல விட்டு அடிச்சு விட்டுட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போனதுக்கு பிறகு இவனுங்க தான் ஆதாரம் இல்லாம அவதூறுகளை அள்ளி வீசுவானுங்க. கேட்டா ஆதாரத்தை நம்மகிட்ட கேட்பானுங்க. ஆனா நாம வந்துகிட்டு இது அத்தனையுமே பிராடுத்தனம், இவன் 1ஆம் நம்பர் திருட்டு பைய, இவன் 1ஆம் நம்பர் ஒழுசலைவன், அடுத்தவனை ஏமாத்துவான், அசந்த ஆளை வந்து மொத்தமா சோழியை முடிச்சு விட்டுருவான், பெண்களா இருந்தா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு இருக்கும் போது அதை போட்டோஷாப் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஆளே வந்துட்டு இன்னைக்கு இவன் பண்ணிக்கக்கூடிய ஒழுசத்தனத்தை வந்துட்டு வெளியில அம்பலப்படுத்திட்டாரு. இவனுங்க எதுக்கெல்லாமா கூச்சப்பட்டுருவானுங்க? எதுக்குமே கூச்சப்படாத உதிர்த்து போன என்ன சொல்றது அத்தனையும் உதிர்த்துட்டு அலையக்கூடிய ஒரு என்ன சொல்ற ஜென்மங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உதிர்த்த ஜென்மமா தான் இது இருக்கு. இன்னும் இவன் எவ்வளவு கேவலமாக அம்பலப்பட்டாலும் இவன் ஒரு பொழுதும் தனது சிரிப்பை நிறுத்த மாட்டான். ஏன்னா இவனுக்கு தன்மானம் சுயமரியாதை அப்படிங்கிறது துளியும் கிடையாது. ஒட்டு மொத்தமா மானத்தை இழந்த கூட்டம் இந்த சீமானிச கூட்டம். அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு இவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயத்தால இவனுங்க சிரிச்சிருக்கிறது. ஆரம்பிக்கலாம்.